56 மில்லியன்! நம்ப முடியலல்ல. ஆனா லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் லைப்ரரியில ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் மற்றும் புத்தகங்களோட எண்ணிக்கை இதுதான். எதிர்கால தலைமுறைக்காக இவ்ளோ பெரிய பொக்கிஷத்தை அவங்க டிஜிட்டல் முறையில ரொம்ப கவனமா சேமிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அப்படியே நம்ம சென்னை கன்னிமார பொது நூலகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 1896ல தொடங்கப்பட்ட நம்ம ஊரோட மிக முக்கியமான நூலகம் இது. இங்க வெறும் 4,78,000 புத்தகங்கள் மட்டும்தான் ஆன்லைன்ல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளோட இலக்கியங்களை சுமந்துட்டு இருக்கிற ஒரு தேசிய நூலகத்தோட நிலைமை இதுதாங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய முரண்பாடு தான் இல்லையா? இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. உலகளாவிய நூலகங்களுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த பெரிய இடைவெளி இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகம் சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அவசரமான சவாலை நமக்கு உணர்த்துது. காகிதங்கள் காலப்போக்கில் மட்கி போறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான நம்ம மொழியோட ஆன்மாவை நாம எப்படி காப்பாத்த போறோம்? அழிவோட விளிம்புல இருக்கிற நம்ம தமிழ் இலக்கிய பொக்கிஷங்களை மீட்டெடுக்க நடக்கிற உலகளாவிய மற்றும் உள்ளூர் முயற்சிகளை பற்றி தான் இந்த அலசல்ல நாம விரிவா பார்க்க போறோம். இதை புரிஞ்சிக்க தமிழ் இலக்கியத்தோட மாபெரும் ஜாம்பவான்கள்ல ஒருவரான திரு வேம்பு விக்ரமன் அவங்களோட வியக்கத்தக்க வாழ்க்கையை நாம ஒரு உதாரணமா எடுத்துக்க போறோம். முதல்ல இந்த டிஜிட்டல் மயமாக்கும் பந்தயத்துல உலக அளவிலையும் சரி உள்ளூர்லயும் சரி என்னென்ன முயற்சிகள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மேற்கத்திய நாடுகளோட டிஜிட்டல் மயமாக்கல் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இன்டர்நெட் ஆர்கைவ் மாதிரி 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின்னூல்களை கொண்ட உலகளாவிய திட்டங்களோட ஒப்பிடும்போது தமிழ் இணைய கல்விக் கழகம் மாதிரியான நம்ம ஊரு முன்னெடுப்புகள், சில குறிப்பிட்ட அகராதிகள், கலைக்களஞ்சியங்கள்னு இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. நாம போக வேண்டிய தூரம் ரொம்பவே அதிகம். பெரிய நிறுவனங்களோட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான ஹீரோக்கள் நம்மள மாதிரியான சாதாரண மக்கள்கிட்டயும் இருக்காங்க. வீட்ல இருந்தபடியே வரலாற்று காப்பாற்றுற அடித்தட்டு இலக்கிய நாயகர்களை பத்தி இப்ப பார்க்கலாம். கார்னல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சைமன் வார்னர் சொன்ன மாதிரி எதிர்கால அறிவியலும் வரலாறும் திறந்தவெளி ஆவண காப்பகங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த ஒரு சிந்தனை தான் எந்த பெரிய பின்புலமும் இல்லாத சாதாரண மக்களையும் நம்ம வரலாற்றை காப்பாத்துற இந்த மாபெரும் வேலையில இறங்க தூண்டுது. அப்படிப்பட்ட ஒரு நிஜ ஹீரோ தான் பொள்ளாச்சி நசன். இவர் ஒரு முன்னாள் ஆசிரியர். தன்னோட 2 அறை கொண்ட சின்ன வீட்ல உட்கார்ந்துகிட்டு சொந்தமா உருவாக்கின ஸ்கேனர் மூலமா 1 மணி நேரத்துக்கு சுமார் 1000 பக்கங்களை ஸ்கேன் பண்றாரு. பல 10,000கணக்கான அரிய தமிழ் இதழ்களை தன்னோட சொந்த முயற்சியில ஒரு டிஜிட்டல் ஆக்கிட்டு வர்றது எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு பாத்தீங்களா? சரி, இவங்க எல்லாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு எதை ஏன் காப்பாத்தணும்? இதை புரிஞ்சுக்க வேம்பு விக்ரமன் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். விக்ரமன் அவங்களோட அசாதாரணமான வாழ்க்கை பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1928ல சுப்பராயர் வேம்புவா பிறந்து அரை நூற்றாண்டுக்கும் மேலா தமிழ் பண்பாட்டை வளர்க்கறதுக்காகவே வாழ்ந்தாரு. 1951ல அமுத சுரபி இதழோட ஆசிரியரானார். அப்புறம் 1964ல மாபெரும் ஹிட்டான நந்திபுரத்து நாயகி நாவலை வெளியிட்டாரு. இவரோட இலக்கிய சேவையை பாராட்டி 1991ல மாநில அரசு இவருக்கு உயரிய கலைமாமணி விருதையும் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் டால்ஸ்டாய்னு சொல்லப்படுற அளவுக்கு இவரோட இலக்கிய பாரம்பரியம் ரொம்பவே பிரம்மாண்டமானது. விக்ரமன் வெறும் நாவலாசிரியர் மட்டும் கிடையாதுங்க. அவரு நவீன தமிழ் இலக்கியத்தை வடிவமைச்ச ஒரு மாபெரும் பண்பாட்டு சக்தி. இவரோட கற்பனைத்திறன் எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பக்கம் சோழ பல்லவ அரசுகளை மையமா வச்சு நந்திபுரத்து நாயகி மாதிரி 34 பிரம்மாண்டமான வரலாற்று நாவல்களை எழுதியிருக்காரு. மறுபக்கம் 1946லேயே தண்ணீர் பாப்பா மாதிரி குழந்தைகளுக்கான எளிய இலக்கியங்களையும் படைச்சிருக்காரு. ஒரே ஆள் இவ்வளவு பன்முகத்தன்மையோடு எழுதுறது நிஜமாவே பெரிய விஷயம் தானே? இவ்ளோ பெரிய பங்களிப்பை கொடுத்திருந்தாலும் அரசியல் புறக்கணிப்புகளை தாண்டி இவரோட பாரம்பரியம் நிலைச்சு நிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு பயணமா அமைஞ்சது. சிந்தனையாளர் வி. ஈஸ்வரமூர்த்தி மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் செல்வாக்கு உள்ள எழுத்தாளர்களுக்கு மட்டுமே அதிக ஆதரவு கிடைச்சிட்டு இருந்த அந்த சூழல்ல விக்ரமன் கடுமையான அரசியல் புறக்கணிப்பை எதிர்கொண்டாரு. அவர் எந்த பக்கமும் சாயாம ஒரு தனிமையான சுதந்திரமான குரலா மட்டும்தான் செயல்பட்டாரு. இவரோட சிறந்த எழுத்துக்களோ இதழோ அரசு பொது மூலகங்களால சரியான முறையில ஆதரிக்கப்படலன்னு சில ஆவணங்கள் சுட்டிக்காட்டுது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அரசாங்கமும் பொது நூலகங்களும் ஒருவரோட படைப்புகளை பாதுகாக்க முன் வரலனா அவர் எப்படி இன்னைக்கும் மக்கள் மத்தியில வாசிக்கப்படுறார்? எவ்வித ஆதரவும் இல்லாம ஒரு இலக்கிய ஜாம்பவான் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி எப்படி இன்றும் நிலைத்து நிற்கிறார்? இதுக்கான பதில் மரபான தடைகளை தாண்டி தொழில்நுட்பம் எப்படி ஒரு பாரம்பரியத்தை உயிர்ப்போட வச்சிருக்குங்கிறதுல தான் இருக்கு.
மரபான நூலகங்களை தாண்டி இன்னைக்கு இணையம் எப்படி ஒரு பெரிய மாற்று வழியா மாறியிருக்குன்னு பாருங்களேன். நூல் உலகம் மாதிரியான தளங்கள் மூலமா விக்ரமனோட 40,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஈஸியா கிடைக்குது. க்ரீ மாதிரி தளங்கள் லண்டன் உட்பட உலகெங்கும் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குது. அது மட்டும் இல்லாம குட்ரீட்ஸ் மாதிரி சோஷியல் மீடியா தளங்கள்ல வாசகர்கள் இன்னைக்கும் அவரோட சரித்திர நாவல்களை தேடி படிச்சு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு பண்பாட்டோட உண்மையான பாரம்பரியம் அரசியலையோ அல்லது நிறுவனங்களையோ நம்பி இல்ல. பொள்ளாச்சி நசன் மாதிரியான அடித்தட்ட ஆவண காப்பாளர்கள், உலகெங்கும் பரவி வாழ்ற தீவிர வாசகர்கள், அப்புறம் இந்த டிஜிட்டல் தளங்களோட அயராத அர்ப்பணிப்பால தான் விக்ரமனோட மகத்தான எழுத்துக்கள் இன்னிக்கும் அரசியலை தாண்டி உயிர்ப்போட நிலைச்சு நிக்குது. இந்த தொகுப்பை முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு உங்க வீட்ல இருக்கிற புத்தக அலமாரிகளை கொஞ்சம் உற்று பாருங்க. என்றென்றைக்குமா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டிய மனித குலத்தோட அடுத்த மாபெரும் இலக்கிய பொக்கிஷம் ஒருவேளை உங்க வீட்டின் வரவேற்பறையிலேயே அமைதியா காத்துக்கிட்டு இருக்கலாம். அதை காப்பாத்த போறது யாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.